ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம தங்கம் வேண்டாம் ஆடிப்பெருக்கு அன்று இந்த பொருளை வாங்கினால் பொன் பொருள் வெள்ளம் போல பொங்கி பெருகும், இதை மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே நம்ம நிறைய வழிபாடுகள், அந்த நிறைய சுப காரியங்கள் செய்வோம். அதே போல் வீட்டிற்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவோம். இன்னும் நிறைய பேர் பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, காரு பைக் இதெல்லாம் வாங்குவாங்க. அதே போல் தங்கம் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இதெல்லாம் வாங்குனோம்னா, அது பல 100 மடங்காக பெருகும் அப்படின்றது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம். ஆனா, நம்மள்ல நிறைய பேர் இதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது. ஒரு எளிமையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதுவும் இதே பலன்களை உங்க வீட்ல சர்வ மங்களங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய பொருட்கள், லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரக்கூடிய பொருட்கள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இத மட்டும் வாங்குனாலே போதும். உங்க வீட்ல அந்த லக்ஷ்மி தேவியின் அருளால் லக்ஷ்மி கடாட்சம் பல 100 மடங்காக புது வெள்ளம் போல பொங்கி பெருகும். அது என்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஆனா இத மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சர்வ மங்களமும் பொங்கி பெருக வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதில் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத விளக்கமாகவே சொல்லியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். அடுத்து ஒரு பதிவு, ஆடிப்பெருக்கு தாலி மாற்ற நல்ல நேரம், தாலி மாற்றாதவர்கள் இப்படி செய்தால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் தாலி மாற்ற மாட்டீங்க. அவங்களாம் இந்த முறையில் செய்யும் பொழுது அந்த தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் காவிரி தாயின் அருளையும் பெற்றிடலாம். அதுவும் போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் விவஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் நிறைய பேர் நம்ம சொன்ன மாதிரியே தங்கமோ புது வீடோ அந்த புது சொத்துகளுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதோ எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நம்மளால் முடிஞ்ச நம்ம வீட்டில் தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கினாலே அந்த தங்கம் வாங்கின பலனை கண்டிப்பாக பெற முடியும், சொத்து வாங்கின பலனை கண்டிப்பாக பெற முடியும். அதனால் முதல்ல நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கிழங்கு. அது விரலி மஞ்சளாக இருக்கலாம், இந்த குண்டு மஞ்சளாக இருக்கலாம். மஞ்சள் கயிறு முடிஞ்சால் அந்த தாலி எப்போ நீங்கள் பிரித்து போடுறீங்களோ அதுக்கு தேவையான கயிறை இன்றைக்கி நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கல்லுப்பு, அந்த லக்ஷ்மி தேவி குடியிருக்கக்கூடிய கல்லுப்பு வாங்கலாம், நெய் வாங்கலாம், பச்சரிசி, துவரம் பருப்பு இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகிற பொருட்கள் தான். அதை இன்றைக்கி நம்ம வாங்குறதன் மூலம் நிச்சயமாக அது உங்களுக்கு பயன்படும். பல மடங்கு செல்வ வளங்களையும் அள்ளி கொடுக்கும். அதனால் 10 ரூபா கொடுத்து கல்லுப்போ அந்த குண்டு மஞ்சளோ எது வாங்கினாலும் உங்களுக்கு அந்த புது வெள்ளம் போல் உங்கள் வீட்டில் சர்வ சௌபாக்கியங்களும் பொங்கி கண்டிப்பாக பெருகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பூஜைக்கு தேவையான பொருட்கள், அது விளக்காக இருக்கலாம், ஒரு சூடம் காட்டுற அந்த தூபக்காலாக இருக்கலாம், சாம்பிராணி போடுறது, சுவாமி படங்களாக இருக்கலாம். என்ன வேணுமோ பூஜை அறைக்கு தேவையான பொருட்களை அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இன்னும் 2 பொருள் நான் சொல்கிறேன். அது ஏலக்காயும் பச்சை கற்பூரமும். இந்த 2யுமே ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி பாருங்கள். வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த அனைத்து விதமான சகல செல்வங்களும் உங்கள் வீட்டில் பல மடங்கு பொங்கி பெருகும் இந்த வருடம் முழுவதும். ஏன்னா அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் பெருகத்தான் செய்யும். அதனால் சாட்சாத் அந்த லக்ஷ்மி தேவியின் இன்னொரு அம்சமான இந்த ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் வாங்குங்க. வாசனை பொருட்களில் தான் மகாலட்சுமி என்றைக்குமே குடியிருப்பாள். அதனால் இது 2 மட்டுமே வாங்கி நீங்கள் வழிபடுங்க. அந்த ஒரு செம்பு தண்ணீரில் இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம், ஏலக்காயை கொஞ்சம் நுணுக்கி போடுங்க. இந்த தெய்வீக வாசனைக்கே அந்த மகாலட்சுமி அடிமையாக என்னென்னைக்கும் சர்வ மங்களங்களையும் உங்கள் வீட்டில் பொங்கி பெருகச் செய்வாள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒன்று வாங்கவே கூடாது அப்படின்னு சொன்னோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன். இந்த கடனை மட்டும் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடாதீங்க. ஏன்னா அது உங்கள் வீட்டில் பல மடங்கு கடன் சுமையை உங்கள் தோளில் சுமத்தி விடும். அதனால் எக்காரணம் கொண்டும் தப்பி தவறி கூட கடனை மட்டும் கைமாத்தா கூட நீங்கள் வாங்கிடாதீங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் எந்த பொருளையும் ஓசியிலையோ கடனாகவோ நீங்கள் வாங்காதீங்க. இதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுக்கிருங்க. இந்த ஆடிப்பெருக்கு உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியங்களையும் பொங்கி பெருக வைக்கட்டும். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். தேங்க்யூ.